எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இங்க பெரிய கட்சி அதிமுக தான், அதனுடைய பொதுச்செயலாளர் தான் அவர் தலைமையில தான் இங்க கூட்டணி. நீங்க என்டிஏன்னு சொல்லிக்கலாம். கூட்டணி ஆட்சி ஆசை இருக்கிற தப்பு இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அமையும் சொன்னா கூட ஒரு மாதிரி ஏத்துட்டு போயிடுவானுங்க. பிஜேபி என்டிஏ ஆட்சி அமையுங்கிறார். பிஜேபி என்டிஏ ஆட்சி எடுத்து கேட்டு பாருங்க ஆடியோவை நல்லா. அந்த இடத்துல கூட அதிமுக பேர சொல்லலை. எத்தனை பேர் உற்சாகமா வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அவரும் சொல்லலை, ரைட்டு. அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் சொல்லணுமா சார்னு கேட்கலாம், சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அவர் தான் கூட்டணி அமைச்சார், என்டிஏக்கு தலைவர் அவர் தான் அறிவிச்சது அமித்ஷா தான். ஒரு ட்விட்டில் கூட அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார்ல மேட்டுப்பாளையத்தில், அன்னைக்கு கூட ஒரு வாழ்த்து செய்தி கூட அமித்ஷா இல்லை. சகோதரர் எடப்பாடி இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்குறார், கரெக்டாக எண்ணி 4வது மாதம் அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்காருவார், வாழ்த்து சொன்னால் குறைஞ்சு போயிடுவாங்க. சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையில் இன்னும் உறுதியாக இருக்கிறேன். அமித்ஷா வாயிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வந்த வார்த்தை அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் ஆவாருங்கிறது தான் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அதுக்கப்புறம் சூழல் மாறிடுச்சு, அண்ணாமலை போயிட்டார், அங்கே போயிட்டார், இப்பயாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவரும் சொல்லலை. அமித்ஷாவுக்கு ஏதோ கோபம் இருக்கலாம், திட்டம் இருக்கலாம், மோடியாவது சொல்லுவார்னு பார்த்தா அவரும் சொல்லலை. நான் இப்போ இந்த பக்கம் இருந்து சொல்கிறேன், இது அதிமுகவுக்கும் நல்லதல்ல, என்டிஏ கூட்டணிக்கும் நல்லதல்ல.